ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரியல்மி P1 இருக்கிற ஹிடன் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றுமே நமக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சில செட்டிங்ஸு. அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப உங்கள் மொபைலுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இப்போது இந்த ஒரு செட்டிங்ஸை சொல்கிறேன் பாருங்கள். செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஆக்சஸபிலிட்டி அண்டு கன்வீனியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஜெஸ்டர் அண்டு மோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணுங்கள். மேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எந்த ஆப்ஷனும் ஸ்க்ரீன் ஆஃப் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது மூலிமா உங்களுடைய ஃபோன் பவர் பட்டன் அழுத்தாமலே டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். இதனால் என்ன விஷயம் அப்படின்னா உங்கள் பவர் பட்டன் அடிக்கடி அழுத்தி பவர் பட்டன் அது ரொம்ப ஃபால்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் டபுள் டேப் பண்ணியே ஸ்க்ரீனை ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் இதில் சொல்லணும்னு நான் நினச்சது என்னென்னா, இதில் மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, DRAW ட்ரா எ வி டு டர்ன் டார்ச் ஆன் ஆர் ஆஃப். ஸோ இந்த மூணாவது ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது மூலிமா உங்கள் மொபைல் இப்போ ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, திடீர்னு பவர் கட் ஆகிடுது, ஃபுல்லாகவே இருட்டாகிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் தான் எப்பயுமே நம்ம ஃபோனை பக்கத்தில் வச்சுருப்போம். அப்போ ஃபோன் எடுத்து உங்கள் ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்கும். பிளாக்காக இருக்கிறப்பயே நீங்கள் அது மேலேயே நீங்கள் ஒரு வி மாதிரி நீங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி வரையணும். அப்படி பண்ணால் உடனே உங்களுக்கு டார்ச் ஆன் ஆகிடும். இது உங்களுக்கு பவர் கட் ஆகிறோம் வீட்டில் அந்த மாதிரி சமயத்தில், இல்லை வெளிச்சத்துலேருந்து திடீர்னு ஒரு இருட்டான ரூமுக்கு போகிறீங்க, அங்கே சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடுறதுக்குள்ளே உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மொபைலை எடுத்து வியை நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணிங்கன்னா டார்ச் உடனடியாக ஆன் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் டார்ச் ஆஃப் பண்ணணுன்னா மறுபடியும் லாக் ஸ்க்ரீன்லேயே மறுபடியும் வீன் ட்ரா பண்ணிங்கன்னா டார்ச் ஆஃப் ஆகிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோனை ஆன் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் டார்ச் ஆன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படியே நீங்கள் பேக் வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபோனோட பேட்ரி நிறைய விதத்தில் அஃபெக்ட் ஆகுது. முக்கியமாக ஹீட் ஆகிறது, ஓவர் சார்ஜ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்தால் தான் நம்மளுடைய ஃபோனோட பேட்ரி ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபோனோட பேட்ரி நல்ல ஹெல்த் கண்டிஷனில் வச்சுக்கணுன்னா சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேட்ரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துக்கிட்டே இருங்க. இதில் பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்மார்ட் சார்ஜிங். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது மூலிமா 80% வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறமா சார்ஜிங் ஸ்பீடு ஸ்லோ ஆகும். இப்படி ஆகிறதால என்ன யூஸ் அப்படின்னா உங்களுடைய ஃபோனுடைய பேட்டரியோட ஹெல்த்து ஒரு 2-2.5 வருஷம் வருதுன்னா இதை ஆன் பண்ணுறது மூலிமா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்மார்ட் சார்ஜிங் அதுக்கான ஆப்ஷனு. அதே மாதிரி கஸ்டம் சார்ஜிங் லிமிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் சார்ஜிங் கட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். எதுக்காக வந்து 100% வரைக்கும் எல்லோரும் சார்ஜ் போடுவோம். அதுதானே எல்லாமே. அப்போ தானே வந்து நமக்கு நிறைய நேரம் பேட்டரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆக்சுவலாக என்னென்னா, ஃபோனோட பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகவும் விடக்கூடாது, 100% சார்ஜ் ஆகவும் விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதால பேட்டரியோட ஹெல்த்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சார்ஜிங் லிமிட் எது வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலிமா செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 95 வச்சுக்கலாம், 90 வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து 85 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் 80 to 90க்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பேட்டரியோட லைஃபு ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து மொபைல் மூலியமாகவே இருக்கிற ஒரு ஃபீச்சர். அது நம்ம பேட்டரி ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காகவே கொடுத்த ஒரு ஆப்ஷனு. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பேக் வந்துடுங்க, ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுங்க. ஹோம் ஸ்க்ரீனில் ஆப் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ஃபிங்கர் வச்சு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்துடும் உங்களுக்கு ஸ்க்ரீனு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் கீழே ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே கடைசியாக வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் லாக் ஸ்க்ரீன் செட்டிங், அதுக்குள்ளே போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஸ்க்ரீன் கவர்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதுங்களா? இதில் நான் சில நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டிவோ, ஃபேமிலியோ, ஃப்ரெண்டோ யாராவது ஒருத்தருடைய மொபைல் நம்பரை இதில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ சும்மா வந்து ஒரு 8 நம்பர் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தவங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் போட்டு வச்சுட்டு இப்படி டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்து பேக் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோனு வந்து ஆஃபில் இருக்கும். ஆஃபில் மீன்ஸ் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். அப்படி ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது, ஆனால் நீங்கள் மொபைல் எங்கேயோ வந்து தவற விட்டுட்டீங்க, எங்கேயோ தெரியாத இடத்துல தவற விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபோனில் பாஸ்வேர்டு போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்க்ரீன் மட்டும் ஜஸ்ட்டு ஆன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபோன் எடுத்தவங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற யோசனையில் இருக்கிறவங்க அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபோனு இந்த இடத்துல மிஸ் ஆகிருந்தது, என்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி உங்கள் கைக்கு ஃபோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தது, இன்ஃபினிக்ஸ் மொபைலில் வந்து ஒரு அடிஷ்னலான ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெஃப்ட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த தெஃப்ட் அலர்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைலில் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து, நீங்கள் உங்கள் ஃபோனில் சார்ஜை போட்டிருப்பீங்க. சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சார்ஜரை யாராச்சும் பிடுங்கினாங்கன்னா அலாரம் அடிக்கும். அப்படி அலாரம் அடிக்கிறதால என்ன விஷயம் அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயோ போகிறீங்க, ஒரு டீ கடையில் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக வந்து மொபைலை கொடுத்து சார்ஜ் போடுறீங்க. கொஞ்சம் நீங்கள் அசந்து எங்கேயாச்சும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் யாராவது உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் வெளியில் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்கங்கேயும் வந்து மொபைலை அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ப்ளக் பாயிண்ட்டில் கொடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் யாராவது அந்த டிஸ்கனெக்ட் பண்ணி எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபினிக்ஸ் மொபைலில் இருக்கிற தெஃப்ட் அலர்ட் அந்த ஆப்ஷன் என்னென்னா வந்து, உங்கள் ஃபோனுக்கு சார்ஜிங் டிஸ்கனெக்ட் ஆகுனா அலாரம் அடிக்கும். சரி, அந்த அலாரம் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனுடைய பாஸ்வேர்டு, அது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கலாம், இல்லை பேட்டர்னாக இருக்கலாம். உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அலாரம் ஆஃப் ஆகிடும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.